2800 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் வந்து யூடியூப்பை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து அப்லோட் ஆகிருக்கும். பட் இந்த சேனல் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு சேனல் நிறைய ஆரம்பிச்சிருக்கேன். அது எல்லா சேனல்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 200 வீடியோஸ் கிட்ட வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே ஜஸ்ட் 300 to 400 வியூஸ் தான் போகும். அது தாண்டி போகாது. மேக்ஸிமம் சொல்கிறேன், அந்த வியூஸை தாண்டி போகாது. அண்ட் எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹிஸ்ட்ரி, அந்த ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி சேனல்லாம் நான் போட்டுருந்தேன். அண்ட் நான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிவிட்டு அன்லிஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணோம், திரும்பவும் ப்ராப்பராக சீரியஸாக யூடியூப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் தான் நான் ஆஃப்டர் ஒரு 1 or 2 இயர் பிரேக்குக்கு அப்புறம் யூடியூப் எடுத்தேன். அண்ட் அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே நான் வந்து 2800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். 3 வருஷமாக வீடியோ போட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ண முடியாமல் இருந்த நான் வந்து ரீபூட் பண்ணி ப்ராப்பராக சீரியஸாக யூடியூப்பை வந்து எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸில் வந்து 2800 ரீச் பண்ணிட்டேன். இது என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, நிறைய பேர் என்ன மாதிரியே வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி அதை ஆரம்பிக்கிறது அண்ட் மெயினாக வந்து எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து 100 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட். 100 வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். பட் 100 வீடியோவில் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 50 to 100 வீடியோஸ் எந்த டைப்பில் போடணும் அண்ட் இந்த சேனலை எப்படி க்ரோ பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் என்னவாக இருக்கும்னா, எதை பற்றி நான் பேசுகிறது, எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறது, எந்த நீச் பற்றி நான் கொண்டு போகிறதுன்னு டவுட் இருக்கும். எனக்கு இப்போயும் அந்த டவுட் இருக்குது. பிகாஸ் இந்த சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் தென் அப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் தென் வந்து சம்மந்தமே இல்லாமல் கோடிங் போட்டிருப்பேன். பட் அந்த வீடியோ தான் ரொம்ப ரீச் ஆச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், கோடிங் சம்மந்தமாகவே வீடியோஸ் போடலான்னு சொல்லி ஒரு 2-3 போட்டேன். அண்ட் தென் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு டாபிக் போட்டேன். அந்த மாதிரி ரொம்ப ரேண்டம்னஸ்ஸாக தான் இருக்கும். டிஎஸ்சி ஆரம்பித்தேன், ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன், அது அப்படியே ஹோல்டில் இருக்குது. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வந்து கெரியர் பற்றி பேச ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ரொம்ப சேனலே வந்து ஒரு மாதிரி மிஸ்அலைன் தான் இருக்கும். பட் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே எனக்கு பர்சனலாக பிடிச்ச வீடியோஸ், எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வீடியோஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் வந்து எதாச்சும் பற்றி போடுங்க. அண்ட் அடுத்த வர 50 வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் 50 வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் சீரியஸாக ஒரு டாப்பிக்கோ ஒரு கேட்டகரியோ பற்றி வீடியோஸ் போட ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்வேன். நீச்சுன்றது எடுத்தோன்னே வராது. அதை நீங்கள் பண்ண தான் தெரிஞ்சுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக வந்து யூடியூப் வந்து அணுகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுடைய கேட்டகரி என்னவோ அது ரீதியாக நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். எனக்கு வந்து யூடியூபர் ஆகணும், பட் எதை பற்றி வீடியோ போடணும்னு தெரிலனா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட்டு 3 செக்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் இது வந்து எதாச்சும் பற்றி போடுங்க. எது வேணால் போடலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் எடுத்து பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கிராஜுவலாக வந்து கரெக்டான டைரக்ஷன் நோக்கி போயிருப்பாங்க. அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னா, செகண்ட் வந்து 50 வீடியோஸ் போடுங்க. 50 வீடியோஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லுவேன்னா, ஒரு குவாலிட்டி பார்னு ஒன்று வச்சுக்கோங்க. 0லேருந்து 10ன்னு எடுத்துக்கலாம். அந்த பாரில் வந்து ஃபஸ்ட் 50 வீடியோஸ் போடுறீங்கன்னா 0லேருந்து 7 குவாலிட்டி ரேஞ்சுக்கு வர மாதிரி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் 50 வீடியோஸ் போட்டிங்க, 7 குவாலிட்டிக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஆப்டிமல் வால்யூம் போடணும். ஆப்டிமல் வால்யூம்னா ஒரு கண்டென்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து இப்போ யூடியூப் மீடியம் ஃபார்ம் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ்ன்றது ஆப்டிமலான ஒரு லென்த், அப்லோட் லென்த். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் வந்து 50 வீடியோஸ், 7 குவாலிட்டி பார் அண்ட்
ஆப்டிமல் லென்த், அதாவது வாரத்துக்கு ஒன்றுன்னு நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க, வீக்லி ஒன்ஸ்னு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து ஒன்று உங்களுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 7 இருக்கீங்கன்னா 8 or 9 போங்க. அண்ட் ஆப்டிமல் லென்த், அதாவது வாரத்துக்கு ஒன்றுனா அதை 2 times இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக வந்து குவாலிட்டி பார் அரௌண்ட் என் வீடியோஸில் வந்து 4 இருக்குது. அண்ட் என்னுடைய ஆப்டிமல் லென்த்து வந்து வீக்லி ஒன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒன்று நான் இதை இன்க்ரீஸ் பண்ணோம் ஆர் இதை இன்க்ரீஸ் பண்ணோம். நான் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னுடைய குவாலிட்டி அரௌண்ட் ஒரு 4 தான் இருக்குது. அதனால தான் நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். வீக்லி ட்வைஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் நான் கரெக்டாக இப்போ ஒரு 40th வீடியோ நினைக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணுறது வந்து 40வது வீடியோ. அண்ட் நான் 50 வீடியோஸ் ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு 7 குவாலிட்டி பார்லேயும் ஆப்டிமல் வீடியோ லென்த்லேயும் இருப்பேன். இதை நீங்கள் அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு 9 குவாலிட்டி பார்லேயும் வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் 3 டைம் போகிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அண்ட் நீங்கள் இதை கண்டினியூஸாக 1 year or 2 year பண்ணுறப்ப நீங்கள் ஒரு வெல் நோன் கிரியேட்டராக மாறுவீங்க. இதுதான் என்கிட்ட இருந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் நான் இப்போ கரெக்டாக வந்து 40th வீடியோவில் இருக்கேன். என் சேனலோட குவாலிட்டி பார் வந்து 4ல் இருக்குது. அண்ட் என்னுடைய இப்போ ஆப்டிமல் லென்த்தை வந்து நான் 2 times மாற்றலாம்னு இருக்கேன். இந்த சேனலில் இன்னும் நிறைய புது விஷயங்கள்லாம் வரும். லைக் வந்து புது சீரீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே பழைய சீரீஸே என்ன ஆச்சு, நிறைய பேர் வந்து டிஎஸ்சி சீரீஸ்லாம் சொன்னேன். அதெல்லாம் ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னுடைய லேப்டாப் இப்போ கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. அது நான் ரிப்பேர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டிஎஸ்சி சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சேனல் வந்து டிஎஸ்ஏ சேனல் கிடையாது. இதில் நான் டிஎஸ்ஏ மட்டும் பேச போகிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ், எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு டிஎஸ்ஏ மட்டும் வேணும்னா நான் வந்து அதுக்கு மினி சீரீஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த் டிஎஸ்ஏ சம்மந்தமாக வேணும்னா நான் புது சேனலை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நான் கண்டினியூஸாக டிஎஸ்ஏ வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் டிஎஸ்ஏ வீடியோஸுக்கு வந்து அதிகமாக நான் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமாக வந்து நான் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் டிஎஸ்ஏ சீரீஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓல்டில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சேனலில் டிஎஸ்ஏ மட்டும் வராது, அதை நான் உறுதியாக சொல்லிடுறேன். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். பட் ஈஸி கிடையாது. உங்களுக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் தெரியுமோ அதை நீங்கள் பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு 7,000 rupees ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு டால்பி ஆன்ற ஆப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற லைட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் என்கிட்ட கிடையாது. பட் ஸ்டில் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கிராஜுவலாக புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்களையும் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வருதோ, எந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ. நீங்கள் யூடியூபராக மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.